ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் அனிதா பிரபாகரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட பிரதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூண்டு குழம்பு செய்யறதுக்கு நான் மண் சட்டி எடுத்துக்கிறேன். மண் சட்டியில் செய்யும்போது நமக்கு டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான நல்ல சுவையாக இருக்கும். அதுக்காக நான் மண் சட்டி எடுத்துக்கிறேன். மண் சட்டி நல்லா சூடானதும் அதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இப்போ நான் எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் நான் 1/4 டேபிள் ஸ்பூன் இது கூட நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இது கூடவே அதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு வெந்தயமும் நல்லா பொரியட்டும். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கறிவடகம் சேர்த்துக்கிறேன். கறிவடகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம இது கறிவடகம் எதுக்கு சேர்க்கறோம்னா, நமக்கு இதோட வாசம் நம்ம குழம்புக்கு இன்னும் நல்ல ஒரு மணமாக இருக்கும். அதுக்காக தான் கறிவடகம் சேர்த்துக்கிறது. நம்ம கடுகு வெந்தயம் எதுவுமே இல்லாமல் இந்த கறிவடகத்தை மட்டுமே நம்ம சேர்த்தோம்னாலும் குழம்பு சூப்பராக இருக்கும். அது கூடவே நான் ஒரு 20 பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த பூண்டையுமே இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே நான் பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பூண்டு குழம்பும் வெங்காய குழம்பும் செய்யறது ஒரே மெத்தடு தான். பூண்டு குழம்புக்கு என்ன பண்ணணும்னா, பூண்டு நிறைய சேர்த்து வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கணும். வெங்காய குழம்புக்கு வெங்காயத்தை அதிகமாக சேர்த்து பூண்டை கம்மி பண்ணிக்கணும். இவ்வளவுதான் இதுக்கான டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நான் சின்ன தக்காளியாக இருந்ததுனால 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பெரிய தக்காளியாக 1 தக்காளி இருந்துச்சுன்னா அந்த 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதில் நம்ம புளியை கரைச்சி வேற நம்ம ஊற்றுவோம். அதுக்காக நமக்கு புளிப்பு அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால நமக்கு 1 தக்காளியே இதுக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூடவே நான் ஒரு 3 பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துக்கிட்டு அந்த எல்லாத்தையும் நான் வதக்கி விடுறேன். இது எல்லாமே நமக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். அதனால கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் எண்ணெயை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நம்ம வதங்கின பிறகு இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான். சப்போஸ் நீங்கள் தனித்தனியாக மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள் இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூடவே நான் ஒரு பிடி கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெயில் இந்த போட்ட மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது இன்னும் நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா குழைவாக வதங்கி வரும். அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே நான் எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை எடுத்து நான் ஊற வச்சு அதை நான் கரைச்சி இது கூடவே குழம்பு கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே நம்ம அந்த அந்த புளி கரைசல் தண்ணியில் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அடியில் தங்கியிருக்கும்னா அது எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நேரத்தில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். கொதித்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த குழம்பு சும்மாவே சூப்பராக இருக்கும். சாதத்தோட அப்பளத்தை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விடுறேன். அந்த எண்ணெய் பாருங்கள் ஓரம்லாம் நல்லா தெளிஞ்சு ஓரமாக வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடையும் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேவ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. அப்படியே என்னோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம். நம்ம கணவனுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க. ரசம் கூட அமிர்தமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.